இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணி வந்து விஜய பிடிச்சு வெளுத்து வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம வீரா, அதுக்கடுத்து கண்மணி 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. முக்கியமா வந்து நம்ம ராகவன் வந்து பொழச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ராகவன் வந்து அடிபட்டு கிடக்காங்கல்ல, அவங்கள உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு சேர்த்துடுறாங்க. அங்க வச்சு ஐசியூல வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மாறன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வள்ளிக்கு வந்து சொல்கிறாங்க, அத்தை இங்கே வந்து ராகவனுக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு, உடனே கிளம்பி வா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அழுதுகிட்டே கிளம்புறாங்க. விஜயை வந்து கூப்பிடுறாங்க. விஜய் வந்து நல்லவங்க மாதிரி, அத்தை நீங்கள் போங்க அத்தை, நான் வந்து சமைச்சு கொண்டு வரேன், ஹாஸ்பிட்டல் இப்படி ஆயிடுச்சா, எல்லாம் சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பாங்கள்ல, நான் வந்து சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. எப்படியாவது வந்து ராகவன் மாமா வந்து இறந்து போயிடுவார், நம்ம நினச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு கொண்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ராமச்சந்திரன், அவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி சொல்லிடுறாங்க, சம்பவம் நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து சரி இதை வந்து இன்னொரு நாள் வச்சுக்கிருவோம், ரிஜிஸ்டர் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கார்த்தி எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்த உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம மாறன் வந்து தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே, நம்ம விஜய் தானே. விஜயை பார்த்து பயங்கரமாக கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வெளியில் வந்து காட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான ஆதாரம் எதுவுமே இல்லாதனால அந்த ஆக்சிடென்ட் பண்ணவொடனே பிடிக்கலான்னு பார்த்தாங்க. அவங்களும் தப்பிச்சு ஓடிட்டாங்கல்ல, இவங்களால எதுவுமே பண்ண முடியல, அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வள்ளிக்கு வந்து ஆல்ரெடி வந்து டவுட் வந்துருச்சு. மாறனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் பதட்டத்தோட வந்து நம்மக்கிட்ட கேட்டான், ராகவன் எங்க, கார்த்தி எங்க, அப்பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டான். அப்போனா இவனுக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு கேட்காங்க. டேய் உண்மையை சொல்கிறா, உனக்கு வந்து முன்னாடியே எல்லா விஷயமே தெரியும்ல, அதனால தானே நீ என்கிட்ட வந்து கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து சொல்கிறாங்க. டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா, நீ வந்து இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பின உடனேயுமே வந்து நீ பதட்டத்தோடு ஓடி வந்து என்கிட்ட வந்து கேட்ட, எங்கே அப்பாவங்கன்னு கேட்ட, அதுக்கடுத்து கார்த்தி எல்லாத்தையுமே எங்கேன்னு சொல்லிட்டு பதட்டமாக தான் நீ கேட்ட. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட கூட போய் யாருக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஒழுங்கா உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, நானே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு எப்படி போகிறேன்னு தெரியாமல் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாரு கூடயாவது சேர்ந்து போயிடலாம்னு நினச்சேன். என்கிட்ட வண்டி இல்லை, பைக் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் அவங்க கூட சேர்ந்து போயிடலாம்னு நினச்சி நான் கேட்டேன். நீ பாட்டில் வேறு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சமாளிச்சிடுறாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து டவுட் வந்துடுது. ஆகா நம்ம மாறன் வந்து மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஏதோ ஒன்று வந்து அவனுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதனால தான் எல்லாத்தையுமே நமக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ராகவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டவுடனே உள்ளே வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ராகவன் வந்து பொழைச்சிருவான், எதுக்கு கவலைப்படுறீங்க, ஆனால் இந்த சம்பவத்தெல்லாம் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து சரியான பதிலடி நான் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து பயங்கரமாக கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே கண்மணி வந்து ஓடி போய் என்னாச்சு என்னாச்சு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏங்கி 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 கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, அவருக்கு வந்து உள்காயம் எதுவுமே கிடையாது, வெளியில் தான் மண்டையில் அடிபட்டுருக்கு, அது ஆறுறதுக்கு ஒரு வாரம் ஆகும், ஒரு வாரத்தில் வந்து சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சில அடிகள் தான் அங்கங்கே பட்டிருக்கு, அதுவும் வெளியில் தான் பட்டிருக்கு, உடம்புக்குள்ளே வந்து பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்க, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா அவருக்கே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லட்சுமி இருக்காங்களா, அவங்க வேறு வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ மாப்பிள்ளைக்கு என்னாச்சு, கண்மணி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வீரா வந்து சமாதானம் சொல்கிறாங்க. அம்மா நீ ஒன்றும் பயப்படாதம்மா, மாமாவுக்கு ஒன்றுமே ஆகலை, இப்போ தான் டாக்டர் சொல்லிட்டு போனார், பொழைச்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க, நீ ஒன்றும் கவலையப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கண்மணிக்கு வந்து மூஞ்சி வந்து செத்து போச்சு. என்னடா வந்து செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தால் இப்போ டாக்டர் வந்து பொழைச்சிட்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களே, நம்ம பிளான் வந்து இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, ஆனது ஆகிப்போச்சு, நம்ம வந்து போய் எல்லாத்துக்கும் நல்லவங்க மாதிரி சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பாடு வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறனும் வீரா வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறது, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அவள்கிட்ட வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வீரா அவசரப்படக்கூடாது, இந்த நேரத்தில் அமைதியாக தான் இருக்கணும், இப்போ வந்து அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, கையும்
கையங்களவுமா ஒரு நாள் மாட்டுவா. அன்னைக்கு அவள வசமா வச்சு செய்வோம். இப்போதைக்கு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து கண்மணி வந்து கேட்டுடுறாங்க சைடுல நின்னு. எல்லாத்துக்கும் காரணம் விஜி தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காங்க. அப்போ வந்து வீரா வந்து சொல்றாங்க, ஆமா கண்மணி எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த விஜி தான். அந்த விஜி தான் ஆள வச்சு இப்படி பண்ண சொன்னா. கடைசி நேரத்தில வந்து நீ எப்படியோ தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் நான் எங்க தப்பிச்சேன்? என்னைய வந்து அவர தப்பிக்க வச்சுட்டாரு. டோர திறந்து என்னைய தள்ளி விட்டாரு. இல்லைன்னா நானும் இந்நேரம் என்ன ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தான் சொல்றீங்க. அவள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி வந்து கோவப்படுறாங்க. ஏய் கண்மணி இப்போதைக்கு கோவப்படாத. அவ தான் சொல்லிட்டு தெரியும். ஆனா கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அது கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம தான் வீட்ல வந்து கெட்ட பேர் வாங்கணும். கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி வீரா அமைதியா இருக்க முடியும்? என் மேல அவர் எவ்வளோ பாசம் வச்சிருந்தார் தெரியுமா? என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தா, கடைசி நேரத்தில கூட நான் என்னைய காப்பாத்திட்டு அவர் வந்து இப்படி சிக்கிக்கிருவாரு. இதனாலேயே வந்து அவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி உன்னோட கோவம் எல்லாமே வந்து நியாயமானது தான். ஆனா என்ன பண்றது? நம்ம இந்த நேரத்தில வந்து எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிச்சா தான் அவள இந்த வீட்ட விட்டே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க நம்ம கண்மணி வந்து. கண்மணி கொஞ்சம் அமைதியா இரு. இப்போதைக்கு வந்து நீ எதுவும் தெரியாத மாரி இருந்தா தான் நல்லது. ஏன்னா நீ இப்போ போய் வந்து விஜி கூட வந்து சேரப்போற அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது? அவ கூட என்னைய கூட்டு சேர்க்குறியா? அதெல்லாம் சேர முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கூட்டு வந்து நீ சும்மா நடிக்கத்தான் போற. அவ கூட உண்மையாவே சேரப்போறது கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன வீரா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாரு இந்த வீட்ல வந்து கெடுக்கிறதுக்கு தான் விஜி வந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நீ ஆல்ரெடி வந்து இந்த குடும்பம் மேல வந்து கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீ போய் அவ கூட சேர்ந்தேன்னா அவளுக்கு வந்து சந்தேகம் வராது. அவ என்ன பண்ண போறா? ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு உனக்கு ஷேர் பண்ணுவா. அத நீ எங்ககிட்ட வந்து கரெக்ட்டா அனுப்புனேன்னா, அவள வந்து கையும் களவுமா பிடிச்சு இந்த வீட்ட விட்டே வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா வந்து கண்மணிக்கு ஐடியா குடுக்காங்க. சரி வீரா இனிமே வந்து அவ கூட சேர்ந்துட்டு அவளோட திட்டத்தெல்லாம் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்மணி வந்து போறாங்க. கரெக்ட்டா போகும்போது பார்த்தா அங்கனக்குள்ள விஜி வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்மணிக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. யோசிச்சு பார்க்காங்க. வேகமா போய் அந்த இடத்துல வந்து சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, விஜய வந்து அடி வெளுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அது வந்து நெனச்சு பார்க்குறாங்க. மனசுக்குள்ள வந்து அவ்வளோ கோவம் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனவுனே, "வாங்கக்கா, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. ராகவன் மாமாவுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜி வந்து கேட்குறாங்க. "கவலையா? எனக்கு என்ன கவலை? நானே வந்து பொழச்சுட்டாரேன்னு சொல்லிட்டு கவலையில இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா, என்னக்கா சொல்றீங்க? அவர் வந்து உங்க ஹஸ்பண்டு. அவர் பொழச்சுட்டாருன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ இப்ப தாண்டி வில்லி. நான் உனக்கு முன்னாடியே வில்லி. நான் அந்த வீட்டுக்கு வந்ததே வந்து எங்க அண்ணன பழி வாங்கின குடும்பத்த சும்மா விடக்கூடாது. அவங்க குடும்பத்த ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னக்கா சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா, அதெல்லாம் உனக்கு தேவையா? நானே வந்து ராகவன் வந்து பொழச்சுட்டானேன்னு சொல்லிட்டு கவலையில இருக்கேன். பேசாம இரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா, அப்படின்னா நீங்களும் நம்ம ஆளு தான் அக்கா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னடி சொல்ற? இந்த சம்பவத்துக்கு காரணமே நான் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டவொடனே கண்மணிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. இருந்தாலும் இவள கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமைதியாவே இருக்காங்க. இங்கிட்டு வீரா வந்து கண்மணிய பார்த்து லேசா வந்து கை காட்டுறாங்க தம்ஸ் அப் மாரி. கண்மணியும் தம்ஸ் அப் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் இவள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.